இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே ஈஸியான மூணு பொருட்கள் வரைக்குமே வச்சு எப்படி வீட்டிலே ஒரு ஸ்பாஞ்ச் கேக் கடையில் உள்ள மாதிரி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். உங்களில் ஒரு சிலருக்கு கடையில் வாங்குற மாதிரி கேக்லாம் நம்மளால் வீட்டில் பண்ணவே முடியாது. அப்படியே பண்ணணும்னு நினச்சாலுமே அதுக்கு நிறைய பொருட்கள் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி தப்பாக நினச்சிட்டு இருப்பீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. கட்டாயமாக இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இந்த கேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் மைதா மாவை சளிச்சு எடுத்துக்க போகிறேன். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிட்டு அதுலேயே ஒரு வடிகட்டி வச்சு நல்லா சளிச்சு எடுத்துக்கிட்டேன். நான் 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு நான் பயன்படுத்தியிருக்கேன். நீங்கள் மைதா மாவு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 3/4 கப் அளவுக்கு கோதுமை மாவாக கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதுலேயே 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கணும். கட்டாயமாக நீங்கள் யூஸ் பண்ண போகிற முட்டை பார்த்தீங்க அப்படின்னா ரூம் டெம்பரேச்சர் முட்டையாக மட்டும்தான் இருக்கணும். ஒருவேளை நீங்கள் ஃப்ரிட்ஜில் முட்டை வச்சு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு 5 மணி நேரமாவது எடுத்து நீங்கள் ரூம் டெம்பரேச்சருக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த முட்டையை நீங்கள் பயன்படுத்தணும். இப்போ பாருங்கள், நான் ரூம் டெம்பரேச்சரில் உள்ள 3 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். அதில் வெள்ளை கலரில் ஒரு பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அதை மட்டும் நம்ம கையில் ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். இப்போ இந்த 3 முட்டையுமே நம்ம நல்லா பீட் பண்ணி எடுக்க போகிறோம். நான் நார்மலாக விஸ்க் மட்டுமே பயன்படுத்தி தான் இதை நான் பீட் பண்ணி எடுக்க போகிறேன். இது ரொம்பவே ஈஸி தான். மேக்ஸிமம் உங்களுக்கு எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு நல்லா ப்ரெஷர் போட்டு நல்லாவே பீட் பண்ணி எடுத்துக்கணும். எனக்கு இந்த முட்டையை மொத்தமாக பீட் பண்ணி எடுக்கிறதுக்கு 20 நிமிஷம் வரைக்கும் ஆச்சு. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு முட்டை நல்லா நுர பொங்கி கிடைக்குது இல்லைங்களா? அப்போ கலர் நமக்கு சேஞ்ச் ஆகாது, எல்லோ கலர்லேயே இருக்கும், நுர மட்டும் பொங்கி கிடைக்கும். அந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். அட் அ டைமில் 1/2 கப்பையுமே மொத்தமாக கொட்டி பீட் பண்ண வேண்டாம். 1/2 கப் சர்க்கரை அப்படின்னா அது 3 பகுதியாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். சர்க்கரையும் கரையிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு பவுடர் சுகராகவே நீங்கள் வச்சுருக்கீங்க, இல்லை ஐசிங் சுகராக வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 3/4 கப் அளவுக்கு ஐசிங் சுகரை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இடையில முட்டையை பீட் பண்ணும்போது உங்களுக்கு கை வலிக்குது அப்படின்னா நீங்கள் இன்னொரு கையில் மாற்றி மாற்றி கூட பீட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம மோர் சிலுப்போம் இல்லைங்களா, அந்த மெத்தடில் கூட நீங்கள் யூஸ் பண்ணி அழகாக பீட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வீடியோலேயே நான் ரொம்பவே ஃபுல்லாக நான் பீட் பண்ண வரைக்குமே எல்லா ஷார்ட்ஸுமே நான் கட்டே பண்ணாமல் நான் மேக்ஸிமம் அப்படியே வச்சுட்டேன். ஸோ சர்க்கரையை நான் 3 பகுதியாக பிரித்து 3 முறை நான் ஆட் பண்ணி அதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். இப்போ உங்களுக்கு நல்லாவே கிளியராக தெரியும். அந்த எல்லோ கலரில் இருந்த முட்டை பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே லைட் எல்லோயிஷ் கலருக்கு சூப்பராக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. கேப் விட்டு நீங்கள் பீட் பண்ணாமல் கண்டினியூஸாக முடிஞ்ச வரைக்கும் நான்ஸ்டாப்பாக நீங்கள் பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். பாருங்கள், கடைசியில் உங்களுக்கு பீட் பண்ணும்போது நல்லாவே கெட்டியாக இருக்கும். இப்போ நான் விஸ்கில் இருந்து கூட உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். 1 ரிப்பன் கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எடுத்து இந்த மாதிரி அந்த முட்டையை ஊற்றும் போது ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கெட்டியாக வருது பாருங்கள். நல்லா மாவு மாதிரி நல்ல ஒரு சூப்பர் பேட்டர் மாதிரி கிடச்சிருக்கு பாருங்கள். நம்ம ஆல்ரெடி நல்லா சலிச்சு வச்சுருந்த மாவை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. நான் வீடியோவில் எப்படி காமிக்கிறேனோ அதே மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. முட்டையை நம்ம பீட் பண்ணும்போது நல்லா அது ஏரோட சேர்ந்து நல்லா பீட் ஆகி கிடைக்கும் போது நல்லா ஃபோமியாக நமக்கு க்ரீம் மாதிரி கிடைக்குது இல்லைங்களா? நீங்கள் மாவு ஆட் பண்ணி ஓவர் மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது அப்படியே கீழே போயிடும். முட்டையை உடைச்சே விடாமல் அந்த ஃபோமினஸை கொஞ்சம் கூட குறைக்காம லைட்டாக மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் ரொம்ப பிகினராக இருக்கீங்கன்னாலும் பரவாயில்ல, ஒரு டீஸ்பூனாக ஆட் பண்ணி கூட லைட்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அட் அ டைமில் மொத்தம் எல்லா மாவையுமே கொட்டி உங்களுக்கு அழகாக மிக்ஸ் பண்ண தெரியும் அப்படின்னாலுமே நீங்கள் மொத்த மாவையுமே கொட்டி லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அது உங்களுக்கு எப்படி மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக வருமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூனாக ஆட் பண்ணி லைட்டாக நான் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்பவே கவனமாக மிக்ஸ் பண்ணணும். அந்த முட்டையினுடைய தன்மையை உடைக்காமல் லைட்டாக மாவு மட்டும் ஆட் பண்ணி அந்த முட்டை கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த மாவும் மிக்ஸ் ஆகணும், அதே சமயத்தில் முட்டையினுடைய அந்த ஃபோமினஸும் கொஞ்சம் கூட குறையவே கூடாது. இது ரெண்டத்தையும் மட்டும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்கள் அழகாக மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான பேட்டர் ரெடியாகி கிடைக்கும். இப்போ பாருங்கள், அவ்வளோதான். நம்ம ஜஸ்ட்டு முட்டை, சர்க்கரை, மாவு இது 3 தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதை நம்ம ஒரு கேக் டின்னுக்கு நம்ம மாற்றிக்கலாம். நான் 6 இன்ச் கேக் டின் பயன்படுத்தியிருக்கேன். அதிலே பட்டர் பேப்பர் ஆட் பண்ணி கொஞ்சமாக ஆயில் மட்டும் கிரீஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சைடில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் சைட்லேயுமே இந்த மாதிரி பட்டர் பேப்பரை லைன் பண்ணிக்கலாம்.
நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டரை ரொம்பவே பொறுமையாக இதில் ஆட் பண்ணணும். இந்த கேக்கை நான் நல்ல ஒரு கனமான ஒரு கடாயில் பண்ணியிருந்தேன். கடாயை 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஸ்லோவாக குக் பண்ணி எடுத்தேன். ரொம்பவே சூப்பராக கேக்கும் பேக் ஆகி வந்துருச்சு. இப்போ நான் இந்த கேக்கை வந்து டீமோல்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி காமிக்கிறேன். இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இது கூட நான் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இல்லை எண்ணெய் எதுவுமே நான் ஆட் பண்ணலை. ஃப்ளேவர் கூட நான் எதுவுமே ஆட் பண்ணலை. முட்டையினுடைய ஸ்மெல் வந்து கொஞ்சம் கூட வரவே கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பாருங்கள், நான் எந்த அளவுக்கு நான் ப்ரெஷர் பண்ணி அழுத்தினாலும் இது நல்லா சூப்பர் சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதை கூட நான் உங்களுக்கு லேயர் மாதிரி கட் பண்ணி காமிக்கிறேன். இது கட் பண்ணுறதுக்கே ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. அவ்வளோ சாஃப்டாகவும் வந்திருந்தது. இதில் மெயினாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது, முட்டையை மட்டும் நீங்கள் அந்த ஃபோமியாக பீட் பண்ணிவிட்டு அந்த பீட் ஆகிற அந்த ஃபோமினஸை குறைக்காமல் நீங்கள் மாவையும் ஆட் பண்ணணும், முட்டையும் மிக்ஸ் பண்ணணும். இது மட்டும் நீங்கள் மனசில் வச்சுட்டு நீங்கள் நல்லா அழகாக மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் சாஃப்டான ஸ்பாஞ்ச் கேக் வந்து கிடைக்கும். நீங்கள் இந்த வீடியோ வந்து இவ்வளோ நேரம் பார்த்ததுக்காக ஒரு சில சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே நான் கூட ஷேர் பண்ணுறேன். என்றைக்குமே வந்து நீங்கள் முட்டை பயன்படுத்தி ஒரு கேக் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ரூம் டெம்பரேச்சர் முட்டையாக மட்டும்தான் இருக்கணும். நான் திருப்பி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் இன்னும் வரைக்குமே இதே தப்பை தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. டக்குன்னு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி முட்டையை எடுத்துட்டு அதை எடுத்து பீட் பண்ணிட்டு வரல சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக நீங்கள் ரூம் டெம்பரேச்சர் முட்டை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். அதே சமயத்தில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி முட்டை பயன்படுத்துங்க. முட்டை வந்து கடையில் இப்போ தான் போய் வாங்கியிருப்பீங்க, அந்த முட்டையை பீட் பண்ணி பார்த்துட்டு வரல அப்படின்னு சொல்லுவீங்க. ஃப்ரெஷ்ஷான முட்டையை எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு கிளாஸில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துட்டு அந்த முட்டையை வந்து நீங்கள் கிளாஸ்குள்ளே போடணும். இப்போ அந்த முட்டை பார்த்தீங்க அப்படின்னா தண்ணிக்கு கீழே போயிடணும். அப்படி இருந்துச்சுன்னா மட்டும்தான் அது நல்லா சுத்தமான ஃப்ரெஷ்ஷான முட்டை அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை முட்டை வந்து கெட்டு போச்சு, அது வந்து நல்லா இல்லை அப்படிங்கும்போது முட்டை என்ன ஆகும்னா தண்ணியில் வந்து மிதக்க ஆரம்பிச்சிடும். மேக்ஸிமம் நம்ம கடையில் வாங்குற எல்லா முட்டையுமே வந்து தண்ணிக்கு கீழே தான் போகும். ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அப்படின்னா அது கீழே போயிடும். ஒருவேளை கெட்டு போச்சு, அந்த முட்டை நல்லாவே இல்லை அப்படின்னா தண்ணிக்கு மேலே வந்து மிதக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி முட்டையை தயவு செஞ்சு நீங்கள் கேக்குக்கு ஆகட்டும் இல்லை எதுக்குமே நீங்கள் யூஸே பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி முட்டை வந்து பயன்படுத்திக்கணும். நான் சொல்லியிருக்கிற இந்த டிப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கடையில் வாங்குறதை விடவே ரொம்ப சூப்பர் சாஃப்டான கேக் வந்து உங்கள் வீட்டிலேயே ரெடி பண்ண முடியும். நிறைய பேருக்கு வந்து ஹோம் பேக்கிங் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசை இருக்கும். ஆனால் அதுக்கு உண்டான பொருட்கள் எல்லாமே எங்கே வாங்கணும் அப்படின்னு தெரியாமல் இருப்பீங்க. நமக்கு வந்து சென்னையில் வந்து ஒரு ஷாப் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக ஷாப் விசிட் பண்ணி வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸ் கூட பண்ணிக்கலாம். நான் ஸ்க்ரீனில் வந்து வாட்ஸ்அப் நம்பரும் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வாட்ஸ்அப்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்கள் ஆர்டர் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் நீங்கள் சென்னையில் இந்த அட்ரஸ் உங்களுக்கு ரொம்ப பக்கமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த அட்ரஸில் நீங்கள் டேரெக்டாகவே விசிட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்தியா ஃபுல்லாகவே வந்து நம்ம டோர் டெலிவரி வந்து கொடுத்துட்ருக்குறோம். ஆனால் இப்போதைக்கு நம்ம ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுறோம். சிஓடி யாரும் கேட்காதீங்க. இப்போதைக்கு கேஷ் ஆன் டெலிவரி வந்து இல்லை. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.